Hi Hermes, today பார்க்க போகிறது Women Cook FF Our Hot Wife Hide and Secret Part 11. Women Cook 3 பேரும் வைன் கூட இப்போ ஒரு ஹாட்டான மேக்கப் செக்ஷனில் இருக்காங்க. வைன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக 3 பேரோட நேமையும் சொல்லிக்கிட்டு மோன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வைனுக்கு தன்னை மறந்து ஒரு விதமான டிப்ஸினஸை ஃபீல் பண்ண முடியுது. நல்ல ஒரு வெளிச்சமான கிரே ஆர்டில் நிற்கிற மாதிரியும் அந்த கிரே ஆர்ட்லேருந்து தன்னோட பாட்டிமா தன்னோட பொண்ணை ஒரு கல்லறைக்குள்ளே இறக்கி விட்டுட்டு தானும் இறங்கி போகிற மாதிரி அந்த கனவில் வருது. மேக் அவுட் பண்ணும்போதே வைன் மயக்க நிலைமைக்கு போகி இந்த மாதிரி ஒரு ட்ரீமை ஃபீல் பண்ணிக்கிட்டு பழமாக கற்றுக்கிட்டு எழுந்து உட்காடுறாங்க வைன். ஜங்குக் வைன் பழமாக ஷவுட் பண்ணதும் டக்குன்னு சைடில் உட்காந்துட்டு, பேபி என்னாச்சு உனக்கு, எப்போ பார்த்தாலும் நான் உன்கிட்ட நிற்கும்போது தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை எனக்கு இப்போ தூக்கம் வந்துச்சா மயக்கம் வந்துச்சான்னு எனக்கு தெரியல. என்னோடய பொண்ணும் என்னோடய பாட்டிமாவும் ஒரு கிரேக்குள்ளே இறங்கி போகிற மாதிரி நான் கனவு கண்டேன், பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஒன்றுமே புரியலை ஜங்குக்கு. அப்போ ஜிமினும் டேங்கும் ஒரு டவல் எடுத்து ஹிப்பில் வியர் பண்ணிக்கிட்டே, என்ன ட்ரீம் அது அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட ஒய்யாரி பாட்டிமாவோட ஹேண்ட்ஸ் பிடிச்சிக்கிட்டு ஒரு பெரிய கிரேயார்ட் சைடு போகிற மாதிரி இருந்தது. அதில் ஒரு கிரேக்கு கீழே ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே பாட்டிமா என்னோட பொண்ணை கீழே இறக்கி விட்டுட்டு அவங்களும் என் ஒய்யாரியோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு அந்த கிரேக்குள்ளே போனாங்க. அதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாதுல்ல, ஏதாவது என் பொண்ணுக்கு ஆகிட்டா என்ன பண்ணுறது, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். விமன் குக் 3 பேருக்கும் ஏதோ புரியுது. ரீசன் என்ன அப்படின்னா, வைனோட பாட்டிமாவால் தான் குழந்தைக்கு பிரச்சனை. ஸோ வைனோட பாட்டிமா குழந்தைய ஒரு கல்லறைக்குள்ளே தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃப்யூச்சரில் நடக்கிறது வைனுக்கு எதுவும் தெரியுதோ அப்படிங்கிற ஒரு டவுட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த டைமில் மம்மி அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. அப்படியே சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது அத்தனை பேருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, ஒய்யாரியோட வாய்ஸ் அது. ஒய்யாரிக்கு தெளிவாக பேச தெரியாது. உண்மையிலேயே ஒரு சைட் லாங்குவேஜில் தான் இது அது மம்மி டேடி அப்படிங்கிற வேர்டை தவிர எதுவுமே பேச தெரியாது. ஃபுட் கூட சைகை காட்டி தான் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தையோட வாய்ஸ் கேட்டதும் தன்னோட ஒய்யாரி தான் கூப்பிட்றாங்கனுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பதட்டத்தோடு திரும்பி பார்க்குறாங்க 3 பேரும். ஒய்யாரி அழகாக பெட்டில் எழுந்து நின்று, மம்மி எதுக்காக கத்துனீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட பேபி பெட்லேருந்து ஜம்ப் பண்ணி குடுக்குடுன்னு வைன்கிட்ட வந்து வைனோட லேப்பில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. வைன் நேக்கடாக இருக்காங்க. இது டார்க்கான ஒரு ரூம் இல்லையா. ஸோ டக்குன்னு ஜிமின் வந்து ஒய்யாரியை தூக்கிட்டு ஒரு பிளாங்கெட் எடுத்து வைன் மேலே தூக்கி போடுறாங்க. வைன் டக்குன்னு தன்னோட பாடியை கவர் பண்ணிக்கிட்டு ஒய்யாரி அகைன் ஜிமின் கிட்ட வாங்கி அப்படியே லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. ஒய்யாரி நீ நான் பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப டிம்மான வெளிச்சம் அங்கே இருக்குது. ஸோ ஒன்றும் புரியலை. உடனே தேங் கிடுக்கிடுன்னு போகி லைட் ஆன் பண்ணிவிட்டு ஒய்யாரிக்கிட்ட வந்து, அம்மு நீனாடா இவ்வளோ தெளிவாக பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் டேடி, நான் தான் பேசுகிறேன். எனக்கு பேசவே தெரியாதுன்னு எஸ்டர்டே நைட்டு நீங்கள்லாம் வருத்தப்பட்டீங்கள, அதான் என்னோட மம்மி வருத்தப்பட்டாங்கள. எனக்கு பேசவே பிடிக்கல, அதனால தான் நான் பேசாமையே இருந்தேன். என் மம்மி எனக்கிட்ட நைட்டு சொல்லிக்கிட்டு அழுதாங்க, நீ எப்போ அம்மா பேச போகிற, எனக்கு வாய்ஸை கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது, நீ ஃப்ளூயண்ட்டாக எப்போ பேசுவேன்னு கேட்டாங்க. அதான் நான் நினச்சிக்கிட்டேன், சரி பேசிட்டு போயிடுவோமேன்னு என் மம்மிக்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அட கடவுளே, பேசுது, நல்லா பேச தெரிஞ்சிருக்குது, பேசாமல் இவ்வளோ நாள் இருந்திருக்கு. ஐயோ எங்கே போய் இந்த கொடுமையை சொல்கிறதுனா, ஐயோ இவகிட்ட போய் பேசிடுச்சே அப்படின்னு ஜிமின் வெளியில் சொல்லிக்க முடியாமல் மனசுக்குள்ளேயே அழுகிறாங்க. அதே மாதிரி தான் டேங்கும் ஜங்குக்கும் குழந்த நல்லா பேசின வரையும் சந்தோஷம்தான், ஆனால் வைன்கிட்ட இவ்வளோ தெளிவாக பேசுகிறாளேன்னு சொல்லி பதறி போயிட்டாங்க. வைனுக்கு ஒரே குஷி. ஐயோ சூப்பர், இது பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது லைட், ஏதோ டேபிள் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேர் இது காட், இது காட்டில் இருக்க மிரர், இது பெட்டு, இது பெட்ஷீட்டு,
எங்கே உங்களோட ட்ரெஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஒயினை பார்த்து ஒய்யாரி. இது ஸ்வெட் ஆகுதுன்னு கழட்டி போட்டுட்டு பிளாங்கெட்டை போர்த்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். சரி, அப்புறம் வந்து இது என்னோட்டு ஜிமின் டேடி, இது வந்து டயாங் டேடி, இது ஜங்குக் டேடி, நீங்கள் என்னோட்டு மம்மி, அவங்க பேர் ஒயின் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. மயக்கமே வந்துடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை விமின் குக்கு. ஒய்யாரியா அழகாக தன்னோட மேலே படுக்க வச்சுக்கிட்டு ஒயின் கோஷியாக அப்படியே பெட்டில் நல்லா படுத்துக்கிட்டு, என் செல்லக்குட்டி இதுக்கப்புறம் நான் கவலைப்படவே மாட்டேன், என் செல்லக்குட்டி பேசிட்டா உடனே என் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட செல்ஃபோன் எடுக்க பார்க்குறாங்க ஒயின். டேங் அப்படியே வந்து செல்ஃபோனை பிடிக்கிட்டாங்க. ஒயின், ஷோப்பா டைம் இப்போ மிட் நைட் ஆகுது, இந்த டைமில் பாட்டிக்கு கால் பண்ணி என்னமோ ஏதோன்னு பயந்து மண்டையை போடுறதுக்கா, கம்முன்னு இரு, மார்னிங் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சாரி, நான் சந்தோஷத்தில் பாட்டிமாக்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி அப்போ ரொம்ப குஷியாக ஒயினோட ஜஸ்ட்டில் சாஞ்சிக்கிட்டே, நீங்கள் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்களா, அப்போ நான் தினமும் சூப்பராக பேசுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஒய்யாரி. விமின் குக்கு எங்கே தூக்கம் வர்றதுன்னுமே 3 பேரும் கொட்டை கொட்டை முழிச்சுக்கிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்டாங்க. ஒயின் ரொம்ப குஷியாக, சிமென்ஜி லைட் ஆஃப் பண்ணுங்க, எனக்கு லைட் பளிச்சுன்னு இருந்தால் தூக்கம் வராது, டிம்மாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டே ஆஃபன்றா அப்படின்னு ஜிமின் சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒயின் மார்னிங்கே அழகாக டெக்கரேஷனை தன்னோட கார்டன் ஏரியாவில் ரெடி பண்ண சொல்லி அந்த டெக்கரேஷனுக்கு நடுவில் ஒரு பெரிய ஸ்டேஜை போட்டு ஒய்யாரியா டிக்காக ட்ரெஸ் பண்ணி நிற்க வச்சிட்ருக்காங்க. வீட்டில் இருக்க யாருக்கும் ஒன்றும் புரியலை. பாட்டிமா அந்த டைமில் வாக்கிங் போயிட்டு வந்தவங்க, ஒயினை என்னது இது, இந்த டெக்கரேஷன்லாம் எதுக்கு, உனக்கோ ஒய்யாரிக்கோ வீட்டில் யாருக்குமே பர்த்டேன்னு ஒன்றும் கிடையாதே, அப்புறம் எதுக்கு இந்த டெக்கரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஒயின், பாட்டி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் சொல்ல மாட்டேன், எல்லோரும் வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் ஒய்யாரியை வச்சு, அதுக்கு தான் இந்த டெக்கரேஷன் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அட தங்கமே, என் ஒய்யாரி செல்லம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒய்யாரி தன்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை அப்படியே மவுத்தில் வச்சுக்கிட்டு மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிஃப்ட்டை போய் நீங்கள் கேட்கக்கூடாது, எனக்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிஃப்ட்டு தான் எங்கள் ஒய்யாரி செல்லம் எங்களுக்கு கிஃப்ட்டு தான். ஒய்யாரி தான் கிஃப்ட்டு கொடுக்க போகிறாளா, சூப்பர், இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா பாத் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டாங்க. ஏன்னா விமின் குக் எழுந்திருக்கிறது முன்னாடியே ஒயின் எழுந்திரிச்சு கார்டனர்கிட்ட வந்து ஒரு சிம்பிளான செட்டப் ரெடி பண்ண சொல்லிவிட்டு ஒய்யாரியை நீட்டாக பாத் பண்ணிவிட்டு தானுமே பாத் பண்ணிக்கிட்டு இப்போ 7:30க்கெல்லாம் ஸ்டேஜுக்கிட்ட வந்து நின்றுட்டாங்க. காய், மின்ஹூ, ஜோன் 3 பேருக்கும் கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம், கார்டன் சைடு 8 o'clock வந்துடுங்க, உங்கள் ஒய்ஃபோடு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க காலை. இந்த மாதிரி எல்லாருக்கும் கால் பண்ணியிருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 8 o'clock ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க ஸ்டேஜுக்கு ஆப்போசிட்டில் போட்டிருக்க சேர்ஸில். விமின் குக் 3 பேரும் அப்படியே ஒரு ஹாஃப் ஐஸில் உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா நைட்டு முழுக்க தூங்கலை. ஒய்யாரி சரளமாக பேசுகிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு மார்னிங் தான் லைட்டாக தூங்கியிருப்பாங்க. அதுக்குள்ளே ஒயின் வந்து எழுப்பி விட்டுட்டாங்க. ஆனாலும் விமின் குக்கு தெரியும் எதுக்காக ஒயின் இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க, ஒய்யாரியை ஸ்டேஜில் அழகாக உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு. வெளியில் சொல்லிக்க முடியாத துக்கம், அதனால் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஒயின் எல்லோரும் வந்துட்டாங்கன்னு நோட்டீஸ் பண்ணிவிட்டு, அவங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன், என் பொண்ணு பேசலைன்னு சொல்லி. நான் வருத்தப்பட்டது கடவுளுக்கு கேட்டுச்சு. அவர் எனக்கு சூப்பரான கிஃப்ட்டை எஸ்டர்டே நைட்டு காட்டிட்டாங்க. அந்த கிஃப்ட்டை நீங்களும் ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ண ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். ஐயோயோ, வேதனை கொடுமையில் எப்படி பேசுகிறா பாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அந்த டைமில் பாட்டிமாவுக்கு எதுவும் தெரியாது இல்லையா. ரெடி, கிஃப்டை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒயின் ஒய்யாரிக்கிட்ட ஒரு மைக் ரெடி பண்ணி ஒய்யாரியோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு தானும் ஒரு மைக் எடுத்துக்கிட்டு, ஹாய் ஒய்யாரி, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட பேர் ஒய்யாரி அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. உயிரே போயிடுச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு.
ஐயோ என்னது இது பேசுது குழந்த, ஒய்யாரின்னு சொல்லுதே அப்படின்னு பதறி போயிட்டாங்க. உன்னோட டேடிஸ் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வீமின் குக் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. சூப்பர், உன் மம்மி பேர் என்ன? வீமின் குக் வைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சர்நேமோடு சேர்த்து உன் நேமை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க வைன். வீமின் குக் ஒய்யாரி அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஐயோ கிளி மாதிரி பேசுது குழந்த. ஐயோ என்னது இது, ஒரு நைட்டுக்குள்ளே இப்படி ஒரு மாற்றமா? எஸ்டர்டே ஃபுட் ஃபீட் பண்ணையில் கூட தண்ணி வேணும்னு கூட கேட்கலையே, கை ஜாடையில் காட்டிக்கிட்டு இருந்தா ஒய்யாரி. ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் ஒயினோட மம்மி, ஐ மீன் வீமின் குக்கோட மம்மி டக்குன்னு எழுந்து நின்று கிடுகிடுன்னு ஒய்யாரிக்கிட்ட வந்து, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியும், நீங்கள் என்னோட பாட்டி, அவங்க பேர் பிங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என் செல்லமே, என் தங்கம் பேசிருச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஒரு கோல்டு ஃபேஸில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் உட்காந்துருக்கதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஐயோ இப்போ தான் நினைவு வருது, குழந்த பேசப்படாது 10 வயசு வரையும்னு நினச்சிக்கிட்டுலாம் கிடந்தோம் எல்லாரும். ஐயோ அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு பிக்கு பிக்குன்னு வந்து உட்காந்துக்கிட்டாங்க. ஒயினப்போ அழகாக ஒய்யாரிக்கு சைடில் வந்து உட்காந்துக்கிட்டு, ஒய்யாரி மம்மிக்கிட்ட நீ மார்னிங் பாத் பண்ணி விடையில் சூப்பரான ஒரு பாட்டு பாடினீல, எல்லாத்துக்கிட்டே அந்த பாட்டை பாடி காட்டு பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாடிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் டயாங், பாடு, கேட்டுட்டு செத்து போயிடுறோம் பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஒய்யாரி சிரிச்சுக்கிட்டே, டேடி டேடி ஓ மை டேடி உன்னை பாட்டாலே ஆனந்தமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஐயோ பாட்டுன்னு என்ன அழகாக பாடி நம்மளுக்காக பாடியிருக்காடா நம்ம பொண்ணு, சந்தோஷப்பட தான் முடியலை அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஜிமேன். அந்த டைமில் ஒய்யாரி அப்படியே ஒயினை நிமிர்ந்து பார்த்து, மம்மி ஜிமேன் டேடி நான் பாடுறதை பார்த்து அழுகுறாங்க, ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு இருக்குது அத்தனை பேருக்கும். ஆனந்த கண்ணீர்லாம் இதுக்கு தெரியுமா? ஐயோ 3 வயசு தானே ஆகுது, இவ்வளவு தெளிவாக புது புது வார்த்தையெல்லாம் பேசுதே, அப்போ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் கம்முன்னு இருந்துச்சா? ஒன்றும் புரியலையே அப்படின்னு அப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸ் கச்சுமுச்சுன்னு ஒயினுக்கு கேட்காத மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அந்த டைமில் பயங்கரமான ஒரு கிளாப்பிங் சவுண்ட் கேட்குது. ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் சைடில் தான் திரும்பி பார்க்குறாங்க. ஒயினோட பாட்டிமா அப்படியே ஒரு வெக்ட்ரி ஸ்மைலில் அப்படியே நின்று ஒய்யாரியை பார்த்து, என் தங்கம் பாடுறா பேசுகிறா, ஐயோ ஒயினு தினமும் எனக்கிட்ட பேசலைனாலும் வாரத்தில் 2 முறையாவது என்கிட்ட பேசிடுவேன், ஒய்யாரி இந்த அளவுக்கு அழகாக பேசுகிறான்னு ஏன் எனக்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. ஒயினப்போ கிடுக்கிடுன்னு ஓடி போய் தன்னோட பாட்டிமாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, நைட்டு தான் பாட்டிமா எனக்கு தெரியும், நான் கால் பண்ணணும்னு நினச்சிட்டு மறந்துட்டேன், சாரி, இங்கே பார்த்தீங்களா எப்படி பேசுகிறான் என் பொண்ணுன்னு அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ சூனியக்காரி வந்துட்டு அவளை பார்த்தாவே பயமாக இருக்குது, வேற்றுக்கிரக வாசியாமல இவ மனுஷங்க மாதிரியே இருக்காளே. ஐயோ நமஸ்காரத்தை போட்டுக்குவோம், பிளாக் வேர்ல்டு குயினாமே அப்படின்னு வீமின் குக்கோட பாட்டிமா நினச்சிக்கிட்டு அப்படியே எழுந்து, வாங்க ஒயின் பாட்டி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் அந்த பாட்டிமா, ரொம்ப சந்தோஷம், என்னோட பேத்தியை கூட்டிகிட்டு போகணும், என்னோட கொள்ளு பேத்தியையும் என் கூட கூட்டிகிட்டு போய் ஒரு 1 மந்த் சிட்டியில் வச்சுருந்து கூட்டிகிட்டு வரலான்னு தான் இங்கே வந்தேன். இந்த டைமில் ஒய்யாரி பேசுகிறது கேட்டதும் எனக்கு அகம் மகிழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மகிழட்டும், உள்ள வாங்க, எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்கே இருக்கட்டும், நீங்கள் வேணால் இங்கே வந்து இருந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க வீமன் குக்கோட டேடி. இங்கே வந்து நான் இருந்தேன்னா எனக்கு சிரமம் ஆகிடும், எனக்கு சிட்டி லைஃப் தான் பிடிக்கும், என்னோட பேத்திங்களை நான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வீமன் குக், ஏன் எங்களை கூட்டிகிட்டு போக மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவேன், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும், அப்படின்னா நாங்களும் வர்றோம், சிட்டியில் வந்து கொஞ்ச நாள் தங்கியிருக்கணும்னு எங்களுக்கும் ஆசை, நாங்களும் வரலாம்ல, கூட்டிகிட்டு போவீங்கள அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆ, நல்லா வாங்க, எல்லாரும் வாங்க, கூட்டிக்கிட்டு போகிறேன், நாளைக்கே கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் பாட்டிமாவை போட்டு தள்ளணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ எல்லாரும் பாட்டிமாவை பார்த்து நாளைக்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஒய்யாரி பிறந்த சமயத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் கலந்து பேசி முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. ஒயினோட பாட்டிமா எப்போ இங்கே வந்திருக்காங்களோ அப்போ அவங்கள போட்டு தள்ளிடணும் அப்படின்னு. ஆனாலும் பிளாக் வேர்ல்டோட குயின் இல்லையா, என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பாங்க போட்டு தள்ளுறதுக்காக. ஆனால் ஒயினுக்கு டெலிவரி ஆன அந்த 2 வீக்ஸ் தான் பாட்டிமா இருந்திருப்பாங்க. என்ன பண்ணியும் பாட்டிமாவை போட்டு தள்ள முடியலை. ஸோ இப்போ பாட்டிமாவை போட்டு தள்ளணும்னு நினச்சாலும் ஒயின் கூடவே இருக்காங்க. ரெண்டாவது, ஒய்யாரியை எப்படியும் பிளாக் வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு தான் பாட்டி வந்திருக்காங்கன்னு நல்லா தெரியும். ஸோ கிராமத்தில் இருந்துக்கிட்டு பாட்டிமாவை போட்டு தள்ளுறது கொஞ்சம் கஷ்டம். இதுவே சிட்டியாக இருந்தால் 4 இடத்துக்கு போகலாம், சில ஷாப்பிங்ஸ் பண்ணலாம், சில இடங்களுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கார் ஆக்சிடெண்ட் இல்லை சிட்டியில் இருக்க வீட்டுக்குள்ளே வச்சு ஏதாவது போட்டு தள்ளிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துக்கலாம். கிராமத்தில் வச்சு பண்ணால் ஊர் மக்களுக்கு சந்தேகம் வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் சிட்டிக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத பாட்டிமா தான் ஒரு பிளாக் வேர்ல்டு குயின்னுங்கிறது யாருக்கு தெரிய போகிறதுங்கிற எண்ணத்தில் ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுக்கிட்டு ஒயினையும் ஒய்யாரியையும் யாருக்கும் தெரியாமல் கிரேயார்ட் சைடு கூட்டிகிட்டு போய் ஒய்யாரியை மட்டும் பிளாக் வேர்ல்டுக்கு இழுத்துக்கிட்டு போயிடலாம். ஒயின் எந்த சந்தேகமும் படாத மாதிரி ஒயினோட மம்மி டேடியோட கிரேயார்ட்லேருந்து ஒயினோட மம்மி டேடியோட ஏதாவது ஒரு திங்ஸையோ இல்லை போன் இல்லை அவங்க யூஸ் பண்ண எதையாவது எடுத்து அது மூலமாக ஒயினுக்கு தன்னோட மம்மி டேடி மாதிரியான ஒரு மாயாஜால உருவத்தை உருவாக்கி ஒயின்கிட்ட விட்டுடலாம். ஒயினை பொறுத்தளவு மம்மி டேடி கிடச்சிடுவாங்க. அழகாக பொண்ணை தன்கிட்ட கொடுத்துடுவாங்க. அழகாக தன்னோட வேர்ல்டுக்கு போகக்கூடிய கிரேக்குள்ளே குழந்தைய கூட்டிகிட்டு உள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? குழந்தை தனக்கிட்ட வந்துடுச்சு, ஒயின் எப்படி போனால் தனக்கு என்னங்கிற எண்ணத்தில் இந்த அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு எல்லாரையும் சிட்டிக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிற எண்ணத்தோடு நின்றுட்டுருக்காங்க பிளாக் வேர்ல்டோட குயினான ஒயினோட பாட்டிமா. இந்த டைமில் விமின் குக்கோட பாட்டிமா எல்லாரையும் வீட்டுக்குள்ளே போக சொல்லிவிட்டு சாமியாருக்கு கால் பண்ணிட்டாங்க. பாட்டிமா கால் பண்ணதும் அந்த சாமியார் ஃபோன் கால் அட்டன் பண்ணிவிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் பாட்டிமா சாமியார்கிட்ட சொன்னதும் அவங்க சில விஷயங்களை பாட்டிமா கிட்ட சொல்லிவிட்டு, ஏதாவது பிரச்சனை வந்தால் நானே அந்த கிரேயார்டுக்கு வர்றேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படியே இந்த டே பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இப்போ சிட்டிக்கு கிளம்புறதுக்காக அவங்களோட லக்கேஜஸை அழகாக காரோட டிக்கியில் வச்சிட்ருக்காங்க. அந்த டைமில் ஒரு 3 கார்ஸ் விமின்க்கு கூட மேன்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. யார் அது அப்படின்னு பாட்டிமா நோட்டீஸ் பண்ணும்போதே கார்லேருந்து பாட்டிமாவோட கொழுந்தனாரான தாத்தா கீழே இறங்கி நிற்கிறாங்க. ஐயா, இவன் அதுக்கு வந்தான் அப்படின்னு பாட்டிமா நினச்சிக்கிட்டே கிடுகிடுன்னு தாத்தா கிட்டே போய், ஜியான், நாங்களாம் சிட்டிக்கு போகிறோம், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிட்ட வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமாவை அந்த சைடு இழுத்துட்டு போயிட்டாங்க ஜியான் தாத்தா. ஏய், என்ன கையை பிடிக்கிற, கையை விடு அப்படின்னு சொல்கிறாங்க. வயசான காலத்தில் உனக்கு நினப்பு தான். சாமியார்கிட்ட நான் கால் பண்ணேன், என் பேத்திக்கு அந்த கிளவி 8 பிரச்சனை இருக்குதுல்ல, அதனால் ஒய்யாரியோட உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சாமியார்கிட்ட நான் தானே ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுருந்தேன். நேற்று கால் பண்ணி பேசினேன். அவர் சொன்னார், பிங்க் கலரில் யாரோட இண்டக்ஸ் ஃபிங்கர்லாம் மாறிச்சோ அவங்களெல்லாம் குழந்த கூட சிட்டிக்கு கிளம்புங்க, பிரச்சனையாகும்போது நான் வந்து உங்களை காப்பாற்றி விடுவேன்னு சொன்னார். அதனால என் பேத்திக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா என்னோட 3 பேரனுங்க, என்னோட 3 மகனும் மருமகள்களும் வந்திருக்காங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இந்த பட்டாளத்தெல்லாம் அந்த சிட்டிக்கு கூட்டிகிட்டு போய் ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஏய், நம்மளாம் கலந்து பேசியிருக்கோம், அந்த சூனியக்காரியை எல்லாருமா சேர்ந்து போட்டு தள்ளணும்னு. ஒருத்தவங்க கிட்ட மிஸ் ஆனாலும் இன்னொருத்தவங்க போட்டு தள்ளிவிடுவோம், இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கோட் பேக்கெட்டை காட்டுறாங்க. 2-3 குட்டி குட்டி பாட்டில்ஸ் இருக்குது அவங்களோட கோட் பேக்கெட்டில். பாட்டிமா அதில் ஒன்று எடுத்து, நல்லா கலராக இருக்கே, என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் பாய்ஷன், நானே ரெடி பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. அடக்கு இருக்கா,
மெடிக்கலில் போய் பாய்சன் கொடுங்கன்னா கொடுத்துட போகிறாங்க, இதில் நீனே ரெடி பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளைப்பாரு, இது பூச்சி மருந்து, அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய தாது உப்புக்களை வச்சு ரெடி பண்ணது, சந்தேகமே வராது பாய்சன் சாப்பிட்டாங்க அப்படின்னு. அப்படி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தியா, 4 பாட்டில், 1 நிமிஷம் ஆனாலும் இன்னும் ஊற்றி கொடுத்துவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா. அப்போ சரி வா வந்து ஒளி அப்படின்னு சொல்லிட்டு மோனா பாட்டிமா கிடுகிடுன்னு காருக்கு வந்துட்டாங்க. வீமின் குக் 3 பேரும் அப்படியே ஒய்யாரியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு மாற்றி மாற்றி ஒய்யாரியை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப பயமாக இருக்குது, சிட்டிக்கு போக போகிறாங்க, உயிரை பணையம் வச்சு ஒரு பெரிய ரிஸ்க்கான வேலையை செய்ய போகிறாங்க. ஸோ தன்னோட பொண்ணை அந்த பிளாக் வேர்ல்டுக்குள்ளே அந்த சூனியக்காரி கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தன்னோட பொண்ணை பாதுகாப்பாக பார்த்துக்கணுன்னு நினைக்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, சாமியார் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அந்த பிளாக் வேர்ல்டோட குயின்கிட்ட எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கக்கூடாது. 2வது குழந்தைய கொடுக்க மாட்டேன் அப்படின்னா ஒயினை பிரைன் வாஷ் பண்ணி குழந்தையோட ஒயினை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப விடாப்பிடியாக முடிவு பண்ணிவிடுவாங்க. ஸோ பெரிய ரிஸ்க். அதனால் அவங்க போக்கிலே போகி நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அத்தனை பேரும் இப்போ சிட்டிக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 8 ஹவர்ஸ் லேட்டர் காய், மின்ஹூ, ஜோன் அவங்களோட மம்மி டாடி எல்லோரும் இப்போ தாத்தா கூட காரில் வந்து ஒயினோட வீட்டு முன்னாடி இறங்கிட்டாங்க. வீமின் குக், பாட்டிமா, அங்கிள், ஆண்டி, ஒயின், ஒய்யாரி எல்லாரும் அவங்கவுங்க கார்லேருந்து அப்படியே இறங்கி நின்று ஒயினோட வீட்டை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஐயோ ஐயோ, கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆச்சு. பொண்ணு வீடுன்னு ஒரு முறை கூட இங்கே நாங்கள் வரலை, இப்போ தான் வந்திருக்குறோம். என்னென்ன நடக்க போகிறதோ கடவுளே, யாரும் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. பெரிய பெரிய துயரங்களை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாட்டிமா புலம்பிக்கிட்டே, இதுதான் உங்கள் வீடா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இதுதான் என்னோடய வீடு, வாங்க அப்படின்னு சொல்லி ஒயினோட பாட்டிமா இன்றைக்கி வீட்டுக்குள்ளே எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, வீடு முழுக்க அப்படியே ஆல்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாட்டிமா. ஏன்னா வர்றவங்க எந்த விதத்துலையும் வீட்டை பார்த்து சந்தேகப்படக்கூடாது. ஸோ நார்மலான வீடு போல் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒயினும் பாட்டிமாவும் இருந்த சமயத்தில் ஏகப்பட்ட மந்திர தகடுகளை அந்த வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ ஒயின் அந்த மாதிரி தகடுகளோட வைப்ரேஷனில் இருந்தனால தான் அந்தளவுக்கு எந்த விவரமும் புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ ஓரளவு நல்ல விவரம் தெரியும் ஒயினுக்கு. தன்னோட பொண்ணு தான் தன்னோட வேர்ல்டு அப்படின்னு நினைக்கிற பொண்ணு ஒயின். ஸோ ஒயினுக்கு நரபலிங்கிற வேர்டுக்கான மீனிங் சரியாக தெரியாது. ஏன்னா பாட்டிமா மேலே அபரீதமான நம்பிக்கை, தான் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறவங்க தான் பொண்ணு மேலே எவ்வளோ அன்பாக இருப்பாங்க. ஸோ நரபலிங்கிறது ஏதோ ஒரு சடங்கு, கூட்டிகிட்டு போயிட்டு பாட்டிமா எகெயின் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு தான் பாட்டிமா சொல்லி வச்சு அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன், ஒரு யாகத்தை பண்ணி கிரேக்குள்ளே போயிட்டு எகெயின் கிரேலேருந்து வெளியில் வந்துடுவாங்க, அதை தான் நரபலி அப்படின்னு பாட்டிமா சொல்லி ஒயினை நம்ப வச்சுருக்காங்க. எப்போ கிரேக்குள்ளே ஒய்யாரியை கூட்டிகிட்டு போகிறாங்களோ அந்த டைமில் ஒயினோட மம்மி டாடியை ஒயின் முன்னாடி கண்ணில் காட்டிடுவேன். ஸோ நீ மம்மி டாடியோட வீட்டுக்கு வந்துடணும், நான் ஒய்யாரியை கிரேக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நான் பின்னாடியே வீட்டுக்கு வந்துடுவேன் தான் பாட்டிமா ஒயினை சொல்லி நம்ப வச்சுருக்காங்க. ஸோ ஒயின் தன்னோட வீட்டுக்குள்ளே வந்ததுமே வீட்டை சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே, வீடு நிறைய ஆல்ட்ரேட் ஆகிருக்கே, சூப்பராக இருக்குது பாட்டிமா, ரொம்ப நீட் லுக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்குமில்ல, வாங்க, மாடியில் 4 ரூம்ஸ் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 3 ரூம்ஸ் இருக்குது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரூமில் இருந்துக்கோங்க, நம்ம வீடு ரொம்ப சின்ன வீடு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், நீ கவலைப்படாதம்மா, நான் ஏதாவது போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டி. இல்லை, நான் தான் எல்லாருக்கும் சமைச்சு கொடுப்பேன், அமைதியாக உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா இப்போ அவங்களோட ரூம்குள்ளே போயிட்டாங்க. ஒயின் உடனே தன்னோட ரூம்குள்ளே அழகாக போய் வீடை முழுக்க சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே, என்னோடய ரூம் மட்டும் அப்படியே இருக்குது, மற்ற இடங்கள்லாம் மாறிடுச்சு, ஒய்யாரி வா என்னோடய ரூமை உனக்கு சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரியை தூக்கிக்கிட்டு அழகாக ஒயின் போயிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் லிவிங் ஏரியாவில் அமைதியாக வந்து உட்காந்துட்டு அந்த வீட்டையே பார்த்து உண்மையிலே பயந்துக்கிட்டே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 5 டேஸ் பாஸ் ஆகுது. ஆனால் பாட்டிமாவுக்கு பாய்சன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸ்டெப்ஸில் இருந்து கீழே விழுகிறதுக்கு ஆயில் போட்டு பார்த்துட்டாங்க.
காரில் போகும்போது கூட அடித்துடியாக ஓட்டி ஒரு ட்ரீயில் ஹிட் பண்ணி கூட ஜிமினுக்கு ஃபோர்ஹெட்டில் blood வந்துடுச்சு. ஆனால் பாட்டிமா ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னோட ஃபூட்டை காரோட ஃப்ரண்ட் சீட்டில் அழுத்திக்கிட்டு எந்த அடியும் படாமல் சேஃபாக தப்பிச்சிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணியும் பாட்டிமாவை ஒன்றுமே பண்ண முடியல. இந்த 4 டேஸும் எதாவது பண்ணி பாட்டிமாவை போட்டு தரலான்னு நினச்சி எதுவுமே ஆகாமல் அழகாக இருக்காங்க பாட்டிமா. ஆனால் பாட்டிமாவை கொல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அடிபடுது. ஸோ பதறி போய் உட்காந்துட்ருக்காங்க. ரீசன் ஒயினா ஏதாவது பண்ணிடுவாங்களோ, ஒயினை வச்சு ஒய்யாரியா ஏதாவது செஞ்சுடுவாங்களோ, பிளாக் வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். இந்த மாதிரி இந்த 5 டேஸும் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். ஒயினோட பாட்டிமா இப்போ தன்னோட ரூம்குள்ளே இருக்க எல்லா பொருட்களையும் தன்னோட மாயாஜாலத்தை யூஸ் பண்ணி மறைய வச்சுட்டாங்க. அந்த ரூம் முழுக்க ரெட் கலர் லைட்டிங்கில் பயங்கரமாக ஜொலிக்குது. பாட்டிமா இப்போ அந்த ரூமோட ஒரு கார்னரில் உட்காந்துக்கிட்டு பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு என்னோட பிளாக் வேர்ல்டு கிங்கை பார்த்து. எனக்கும் என்னோட கிங்குக்கும் பிரிவினையை ஏற்படுத்தினது என்னோட குழந்தை தான். அதாவது எனக்கு குழந்தையின்மை இருக்குங்கிறத என் பிளாக் கிங் தெரிஞ்சுக்கிட்டு கோபப்பட்டு என்னை இங்கே அனுப்பிட்டாரு. என்னோட சாபத்துக்கு விமோச்சனம் இந்த ஒயின். இன்னைக்கு பௌர்ணமி. ஒயின் இந்த மாதிரி ஒரு பௌர்ணமியில் பெர்த் மார்க்கோட பிறந்த பொண்ணு. அவளுக்கு பிறக்கிற குழந்தைக்கு எப்போ பேசுகிற வயசாகுதோ அந்த டைமில் ஒயினுக்கு சொன்னது போலயே இதோ இந்த 2 பொம்மைங்களுக்கு ஒயினோட மம்மி டேடிங்கிற ஒரு உருவத்தை கொடுத்து என்னோட கையில் இருக்கக்கூடிய ஒயினோட மம்மி டேடியோட எலும்பு துண்டுகளை வச்சு இந்த பொம்மைகளுக்கு ஒயினோட மம்மி டேடியோட உருவத்தை கொடுத்துடுவேன். அதுக்கப்புறம் என் வேர்ல்டில் இருக்க குட்டிச்சாத்தான்களை வர வச்சு இந்த உருவத்துக்குள்ளே புகுத்தி ஒயின்கிட்ட ஒயினோட மம்மி டேடி மாதிரியே பழக வச்சுடுவேன். ஒயினுக்கு மம்மி டேடி கிடச்ச ஆனந்தத்தில் ஒயின் குழந்தைய பற்றி மறந்துடுவா. என் குட்டிச்சாத்தானுங்க மறக்கடிப்பாங்க. எப்படியும் ஒரு 10 நாள் இதே மாதிரி தாக்கு பிடிச்சிட்டா போதும். குழந்தைய என்னோட வேர்ல்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் 10 நாள் குழந்தைய அந்த வேர்ல்டில் வளர்த்து குழந்தைக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு 11ஆவது நாள் குழந்தைய நான் நரபலி கொடுப்பேன் என்னோட கணவர் கூட. பிளாக் வேர்ல்டோட கிங் என் பக்கத்தில் இருக்கும்போது எதுக்காக நான் பயப்படணும்? ஒயினால் தான் எனக்கும் என்னோட பிளாக் கார்டுக்கும் மரணம் இருக்குது. ஆனால் ஒயினால் தான் இங்கே வரவே முடியாதே. ஸோ எனக்கு எல்லா விதத்துலேயும் நன்மை தான் நடக்குது. குழந்தையோட ஆத்மாவை 11ஆவது நாள் எடுத்து என்னோட ஸ்டமக்கில் என்னோட கிங் குழந்தையோட ஆத்மாவை வச்சதுக்கப்புறம் குழந்தையோட பாடி எங்களுக்கு தேவைப்படாது. அதை அக்னியில் போட்டு பொசுக்கிடுவோம். எங்களோட வாழ்க்கை அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னையும் பிளாக் வேர்ல்டோட கிங்கையும் பிரிக்க வேறு யாராலையும் முடியாது. அதுக்கப்புறம் ஒயினால் கண்டிப்பாக பிளாக் வேர்ல்டுக்குள்ளே வர முடியாது. அந்த சக்தியோ இல்லை அதுக்கான வழியோ அவளுக்கு தெரியாது. 11 நாள் பல்ல கடிச்சிக்கிட்டு ஒயினை என்னோட பிளாக் வேர்ல்டோட குட்டிச்சாத்தானுங்க சமாளிச்சிட்டாங்கன்னா போதும். ஏன்னா இந்த 10 நாளும் பிளாக் வேர்ல்டோட நுழைவு வாயில் ஓப்பனில் இருக்கும். ஸோ நான் இந்த 10 நாள் ஒயினை டைவர்ட் பண்ணணும். அதுக்காக இந்த குட்டிச்சாத்தானுங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். குட்டிச்சாத்தானுங்க சமாளிச்சிடும், பார்த்துக்கலாம் அப்படின்னு பாட்டி தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு வேகமாக தன்னோட ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பேக்கில் வச்சுக்கிட்டு இப்போ யாருக்கும் தெரியாமல் இந்த ஏர்லி மார்னிங் டைமில் நைட்டு முழுக்க பூஜை போட்டு முடிச்சுட்டு இப்போ ஒயினை கூட்டிகிட்டு கிரேயாடி கிளம்புறதுக்காக பாட்டிமா ரெடி ஆகிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயின் இப்போ தன்னோட பெட்ரூமில் நிம்மதியாக தூங்கிட்டுருக்காங்க. ஒய்யாரி ஒயினோட ரைட் சைடில் படுத்திருக்காங்க. ஒய்யாரிக்கும் ஒயினுக்கும் 2 சைட்லேயும் ஃப்ளோரில் படுத்திருக்காங்க விமின் குக் 3 பேரும். அந்த டைமில் பாட்டிமா மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து நிற்கிறாங்க. ஒயின் நல்லாவே ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. மார்னிங் இப்போ ஒரு 4:30 இருக்கும். ஸோ ஒயினை மெதுவாக வந்து எழுப்புறாங்க பாட்டிமா. ஒயின் எழுந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா என்ன தான் ஹஸ்கி வாய்ஸில் பேசினாலும்
லைட்டாக வீமின் குக்கோட இயர்ஸில் அது விழுந்துடுச்சு. டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பாட்டிமா நின்றுக்கிட்டு இருக்கதை ஃபீல் பண்ணதும் உயிரே போகணும் இருக்குது வீமின் குக்கு. இருந்தாலும் கம்மனு படுத்திருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமா வைனை எழுப்பி, இன்னைக்கு தான் பௌர்ணமி, விடிய போகிறது, நம்ம விடியும் போது கிரேயாட் கிட்ட நிற்கணும், உன் மம்மி டேடியை இன்றைக்கி நீ பார்க்க போகிற, வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வைன் ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி ஆயிட்டாங்க. என் மம்மி டேடியை நான் பார்க்க போகிறேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்திருக்கிறாங்க. குழந்த அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அச்சோ மறந்தே போயிட்டேன், ஒய்யாரியை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒய்யாரியை தூக்கிக்கிட்டு விமீன் குக்கை எழுப்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சச்சோ, யாரையும் எழுப்பக்கூடாது, நீ நான் மட்டும்தான் இந்த பூஜையை செய்யணும், குழந்தைய நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், உன் மம்மி டேடி கூட நீ பூஜை முடிஞ்சதும் வந்துடணும், இங்கே ஒய்யாரியை நான் பின்னாடியே கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என் பாட்டிமா என் ஒய்யாரியை பத்திரமா பார்த்துப்பாங்க, எனக்கு எந்த பயமும் இல்லை, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைன் கிடுகிடுன்னு பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. இப்படியே ஒரு 1/2 hour பாஸ் ஆகுது. பாட்டிமா 1/2 hourல தங்களோட வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 kilometers தள்ளி இருக்கக்கூடிய கிரேயார்டுக்கு வைனையும் ஒய்யாரியும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வைன் ஒய்யாரியை தூக்கி ஷோல்டரில் படுக்க வச்சுக்கிட்டு வேகமாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. கிரேயார்ட்கிட்ட வந்ததும் வைனுக்கு பயங்கரமான ஒரு பரவசம். என் பாட்டி ரொம்ப நல்லவங்க, நீங்கள் என் மம்மியையும் டேடியையும் எனக்காக கூட்டிகிட்டு வர போகிறீங்க, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் பாட்டி அப்படின்னு அழுகிறாங்க. அந்த டைமில் பாட்டிமா ரொம்ப குஷியா, நீ மறக்கவே மாட்ட, மறக்கவே உன்னால் முடியாது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, உன் மம்மி டேடி ரொம்ப நல்லவங்க, அவங்கள நானுமே பார்க்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைனுக்கே தெரியாமல் ஒய்யாரியோட நோஸில் அப்படியே ஒரு கர்ச்சீஃபில் ஏதோ ஒரு லிக்யூடை கொட்டி அப்படியே ஒய்யாரியை ஸ்மெல் பண்ண வைக்கிறாங்க. ஒய்யாரி தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே அந்த கர்ச்சீஃபில் இருக்க லிக்யூடை ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே மயங்கி போயிட்டாங்க. இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது வைனுக்கு. ஏன்னா வைனை விட பாட்டிமா ரொம்ப ஹைட் கம்மி. ஸோ நடந்து வரும்போதே இந்த வேலையை பார்த்துட்டாங்க. வைன் இப்போ கிரேயார்டுக்கு வந்துட்டு அழகாக சைடில் இருக்க ஒரு கிரே மேலே அழகாக ஒய்யாரியோட உட்காந்துக்கிட்டு ஒய்யாரியை தன்னோட லேப்பில் வச்சுக்கிட்டு அப்படியே ஒய்யாரியோட பேக் சைடு ரப் பண்ணிக்கிட்டே, இந்நேரம் ஒய்யாரி முழிச்சிடுவா, இன்னுமே தூங்கிட்டு இருக்கா, போங்க, சரி சீக்கிரம் ஆரம்பிங்க பூஜையா, என் மம்மி டாடி வரணும், ஒய்யாரியை எப்போ நரபலி கொடுக்குறது அப்படின்னு கேட்குறாங்க. நரபலி கொடுக்குறேன். வைன் அப்படியே சைடில் இருக்குல்ல, இந்த பேக்கில் இருந்து இருக்கிற பொருட்களையும் 1 by 1 எடுத்து வெளியில் வை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கொண்டுட்டு வந்த பேக்கை வைன்கிட்ட கொடுக்குறாங்க. வைன் அப்போ அந்த பேக்கில் இருக்க பொருட்களை கவனமாக எடுத்து வெளியே வச்சுக்கிட்டு இருக்க டைமில் தன்னோட ஹேண்ட்ஸில் மறைச்சி வச்சுருந்த அந்த 2 குட்டி பொம்மைகளை அப்படியே 2 கிரேயார்டுக்கு முன்னாடி அப்படியே நட்டமாக நிற்க வச்சு வைனோட மம்மி டேடியோட போன்ஸை சின்ன துண்டாக எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த 2 எலும்பு துண்டையும் அந்த பொம்மைங்கள் முன்னாடி வச்சு அப்படியே சில மந்திர வார்த்தைகளை சொல்கிறாங்க. அந்த டைமில் பாட்டிமாவுக்கு ஆப்போசிட்டில் இருந்த ஒரு பெரிய கிரே ஓப்பன் ஆகுது மெதுவாக. அதுக்குள்ளே இருந்து கருப்பு கலர் புகை அப்படியே பறந்து வந்து அப்படியே அந்த 2 பொம்மைக்குள்ளேயும் போகுது. பாட்டிமாவுக்கு இப்போ எந்த கிரேக்குள்ளேருந்து நம்ம வெளியில் வரணும் போகணுங்கிறது தெரிஞ்சிடுச்சு. இதுதான் அந்த கிரேயா, என்னோட உலகத்துக்கு போகக்கூடிய நுழைவு வாயில். இத்தனை வருஷம் இங்கே வந்து போயிருக்கேன், இதுதான் அந்த கிரேன்னு எனக்கு தெரியலை, சந்தோஷம் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு வைனை பார்த்து, வயன் குழந்தைய எனக்கிட்ட கொடு, இதோ இதான் இந்த புனித நீர், இந்த நீரை என்னோட மம்மியும் டேடியும் என் கூடவே இருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த 2 பொம்மைங்க மேலேயும் இந்த வாட்டரை ஊற்று, உன் மம்மி டேடி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் உடனே, இவ்வளவு சிம்பிளான பூஜையா, என் ஒய்யோரி எனக்கிட்டே இருக்கட்டும், நான் என் மம்மி டேடிக்கோ புனித நீர் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா ஹேண்ட்ஸில் இருந்த வாட்டரை வாங்கிக்கிட்டு அந்த பொம்மைங்க கிட்டே போகிறாங்க வைன். அப்போ பாட்டிமா வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டாங்க. எங்கே பாரு,
இந்த புனித நீரை நீ வாங்கும்போது ஒய்யாரி உன்கிட்ட இருக்கக்கூடாது. இந்த நீருக்கு பவர் கூட. நான் வச்சுக்கிறேன். நீ புனித நீரை இந்த 2 பொம்மைங்க மேலேயும் தெளிக்கும்போது அதோ பார் அந்த கிரே ஓப்பன் ஆகும். அந்த டைமில் நான் ஒய்யாரி கூட நரபலி கொடுக்க அந்த கிரேக்குள்ளே போயிட்டு வெளியில் வரணும். ஸோ குழந்தை எனக்கிட்ட இருக்கணும். குழந்தைக்கிட்ட தான் நரபலி கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. நான் அப்போ அந்த கிரேக்குள்ளே குழந்தையோட போகணும். குழந்தைய கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் உடனே ஒய்யாரியை பாட்டிமா கிட்ட கொடுத்துட்டு புனித நீரை ஹேண்ட்ஸில் எடுத்துக்கிட்டு இப்போ பொம்மைங்கள்கிட்ட போயிட்டாங்க. இதே டைமில் ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் வீமென் குக் அலாட் பண்ணதும் எல்லாரும் பாட்டிமாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மறைஞ்சு நடந்தே பாட்டிமாவுக்கு துளி கூட சந்தேகம் இல்லாமல் இப்போ கிரேயார்டுக்குள்ளே அங்கங்கே நின்றுட்டுருக்காங்க. அத்தனை பேருக்கும் பக்குன்னு இருக்குது. அந்த டைமில் தூரத்தில் யாரோ நடந்து வந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே கவனிக்கலை. ஆனால் ஒயின் கவனிச்சிட்டாங்க. சாமியார் வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.